தேவத்திட்டம் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் சாத்தியமாய் மாற்றுகிறவர் தான் நம் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட லாசருக்கு மரணம், கல்லறையான சூழ்நிலை, கல்லறை போன்ற பாதைகள், கல்லறையான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில வரலாம். ஆனா அந்த கல் இன்றைக்கு என்ன செய்யுது? புரட்டி போட்டு வெளியே வா, உன்னை தோட்டத்துல கொண்டு போய் நிறுத்துற, ஆசீர்வாதமான தோட்டத்தை நிறுத்துற, நன்மையானவைகளை இவன் என்ன செய்ய போறேன்? காண செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு விரோதமா ஒண்ணு செய்வாங்க, ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? அது அவங்களுக்கு நிறைய வாய்க்க பண்ணுவாராமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்று போன 4 மாதமும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம நடத்துனதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு இந்த மாதம் முழுவதுக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மளை வருகிற மாதம் முழுவதும் அவர் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த மே மாதம் தேவன் உங்களுக்கு மகிமையான ஒரு திருப்பத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகிமையான திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கல்லறை போன்ற வாழ்க்கைகளை எல்லாம் அவர் என்ன செய்ய போறார்? தோட்டங்களாக அவர் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மகிமையான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காண போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தமானது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், அதற்கு பிறகு எரேமியா 33:11. ரோமர் 8:28 வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, சூழ்நிலைகள் ஒருபோதும் மாறாதது என்று சொல்லி நீங்க மனசுல என்ன செய்றீங்க? ஒரு மனப்பான்மை நீங்க வச்சுட்டே நடக்கிறீங்க. அந்த சூழ்நிலைகள் மாறாதுங்கிற அந்த மனப்பான்மை எப்போ நீங்க அதை எடுத்து உங்களை விட்டு வெளியே போடுறீங்களோ அப்பதான் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்குள் என்ன செய்யும்? நிறைவேறும். நீங்க சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. தேவனால் நன்மையான எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய முடியும். இதுதான் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு மகிமையான ஒரு திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, உங்களுக்கு உங்களோட தவறான கண்ணோட்டம் மட்டும்தான் உங்களோட முடிவை தீர்மானிக்கிறது. ஆமாமா இல்லையா? நீங்க ஆப்போசிட் இருக்கிறவங்களை பார்த்து, உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவங்களை பார்த்து, அவங்க பலவான்களா இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க, நான் எடுக்கிற காரியங்கள் நடக்காது, என்னால எழும்ப முடியாது நினைச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள என்ன செய்யும்? அது உங்களை பலவீனப்படுத்தி உங்களை அப்படியே தான் உட்கார வைக்கும். ஆனா நம்ம பிரச்சனைகளை மட்டுமே கண்டால் தோல்வி அடைந்து கொண்டே தான் இருப்போம் தேவ பிள்ளையே. ஆனால் பிரச்சனைகள் உள்ள தேவ திட்டத்தை எல்லாமே, பிரச்சனைகள் உள்ள அந்த தேவ திட்டம் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் சாத்தியமாய் மாற்றுகிறவர் தான் நம் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மனிதனால முடியாது, நம்மளால முடியாது. ஆனா அந்த அசாத்தியமான காரியங்கள் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறபடினா அவைகள் எல்லாம் சாத்தியமாய் மாற்றுகிற தேவன் இந்த மாதம் மகிமையான திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அதுதான் எரேமியா 33:11 நாம் வாசிக்கிறோம். எரேமியா 33:11 நாம் வாசிக்க கேட்கலாம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். ஆமென். பின்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்கள் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டுவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வாசியமா. அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேசத்தின் சிறையிருப்பை திருப்பவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க சூழ்நிலைகளுக்கு மேல கர்த்தரை உயர்த்தினீங்க என்று சொன்னா நீங்க இருக்கிற சூழ்நிலை, வேலை செய்கிற இடம், நீங்க இருக்கிற இடம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த மே மாதம் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதுதான் கல்லறைகள் எல்லாம் தோட்டங்களாக மாற்றப்பட போகுது. மகிமையான திருப்பங்களை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த கல்லறைகள் தோட்டங்களாக மாறுகிறது என்று சொன்னால் கிரேவ்ஸ் இன்டு கார்டன்ஸ். பாருங்க, இங்கே ஆசீர்வாதமான வாழ்க்கை, மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் எல்லா நன்மையும் தேவன் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இங்கே இந்த மாதம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள், வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்ட நிலைமை, குணமாக்கப்படாத நிலைமை, சிறை இருப்பு, இங்கே எரேமியா தீர்க்கதரிசியையும் யூதர்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் இங்க என்ன செய்யப்பட்டிருந்தாங்க, சிறைப்படுத்தி வைத்திருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 70 ஆண்டு காலம் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த சிறையிருப்பு நேரத்துல தான் தேவனாய் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரு பாருங்களேன், களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சி சத்தமும் கேட்க செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. மணவாளன் சத்தம், மணவாட்டி சத்தமும் உண்டாகுமா? ஒரு திருமண வீட்டுல எப்படிப்பட்ட சந்தோஷமான காரியங்கள் நடப்படும்? எல்லாம் துக்கத்தோடு இருப்பாங்களா? திருமண வீடுனா மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு விரோதமா இருந்த கசப்பான அனுபவங்கள், கசப்பான சூழ்நிலை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் மகிழ்ச்சியாக அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேசத்தில் இருந்து உங்களுக்கு நன்மை உண்டு பண்ணும்படி தேவன் செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்க நன்மையான ஈவுகள் எல்லாம் யாரிடத்திலிருந்து வருமா? ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறபடியா இங்க அவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் தோல்வி, சோகமான வாழ்க்கை, மரண படுக்கைகள், மரண கண்ணிகள் இல்லையா, குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய போறார் பாருங்க, ஒரு கார்டன் மாதிரி மாற்ற. கார்டன் என்ன இல்லையா, தோட்டம். அந்த தோட்டத்துல எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பெரிய தோட்டம் இருக்கு. அங்க என்னென்ன இருக்கும்? இல்ல பூ இருக்கும், செடி இருக்கும், பழம் இருக்கும் இல்லையா, விதவிதமான பழங்கள் இருக்கும். அது புசிப்புக்கு, ஆரோக்கியத்திற்கும் நன்மை கொடுக்கதாய் காணப்படும். அப்ப அதை பார்க்கிறது எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நீங்களும் அது மாதிரிதான் பலன் கொடுக்கிறவர்கள். நீங்கள் கர்த்தருக்குள் சார்ந்திருந்து அவருக்குள் நிலைத்திருந்து பலன் கொடுக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளைகள். எங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உண்மையா நீங்க விசுவாசித்தீங்கன்னா மகிமையான ஒரு திருப்பம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிறார், செய்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் 6 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து விசுவாசித்து அதை அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக இந்த மே மாதம் இப்ப நாளைக்கு இல்ல, அடுத்த நாள்ல, அடுத்த வாரம் கிடையாது, இன்னைக்கே என்ன செய்ய போறீங்க, இந்த ஆசீர்வாதத்தை இப்பவே தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய தீர்மானத்தில் எழுதி வைக்கப்பட்டவைகள் இன்றைக்கே நடக்கப்போது. ஆமென். என்னோட சேர்ந்து, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள், சொல்லுங்க என்னோட யெகோவா கர்த்தர், யெகோவா கர்த்தர் நம் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார், துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். என் நம்பிக்கையின்மையை, என் நம்பிக்கையின்மையை நம்பிக்கையாக மாற்றுகிறார், நம்பிக்கையாக மாற்றுகிறார். அவமானத்தை எடுத்து, அவமானத்தை எடுத்து அதை கௌரவமாக மாற்றப் போகிறார், கௌரவமாக மாற்றப் போகிறார். மனசோர்வுக்கும் துக்கத்திற்கும் பதிலாக, மனசோர்வுக்கும் துக்கத்துக்கும் பதிலாக வெற்றியும் புத்தியும் சந்தோஷமும், சந்தோஷமும், துதி, துதி, ஆனந்த கழிப்பு, ஆனந்த களிப்பு, அபிஷேகத்தினால், அபிஷேகத்தினால் என்னை நிரப்ப போகிறார். என்னை நிரப்ப போகிறார். நெருக்கத்தில் இருக்கிற என் வாழ்க்கையை, நெருக்கத்தில் இருக்கிற என் வாழ்க்கையை விசாலமாக கட்டி எழுப்ப போகிறார். விசாலமாக கட்டி எழுப்ப போகிறார். என் கடந்த காலத்தில், என் கடந்த காலத்தில் இருந்த கசப்பான அனுபவங்கள், இருந்த கசப்பான அனுபவங்கள், என் தேவ திட்டத்துக்குள் நான் வந்தபடினால், நான் தெய்வ திட்டத்துக்குள் வந்தபடியினால், தேவன் நோக்கமுள்ள, அவருடைய கரத்தில் உள்ள, அவருடைய கரத்தில் உள்ள ஆசீர்வாதமான காலங்களாக மாற்றப் போகிறார், காலங்களாக மாற்றப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க இந்த மகிமையான திருப்பம் என்ற அந்த தலைப்பை நான் சொன்னேனே, உங்களோட வாழ்க்கையில் மகிமையான திருப்பத்தை எங்க பார்ப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம யோவான் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். லாசருவை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் மகிமையான திருப்பம் லாசருவை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். கல்லறையில் இருந்து
தோட்டம் என்று நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அவனை கல்லறைகள் வைத்து 4 கல்லுகள் அவன் மீது வைக்கப்பட்டிருந்தது. இயேசு அங்க வந்து என்ன செய்கிறாரு? கண்ணீர் வடிக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 34, 35, 36 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு அங்கே வைத்து ஆண்டவரை வந்து பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவங்க வந்து பார்த்து, இயேசு அவனை பார்த்து என்ன செய்ய, அந்த ஜனங்களை பார்த்து, மரியாதை பார்த்து கண்ணீர் விட்டார். உன்னோட வாழ்க்கையில் மகிமையின் மாற்றம் உண்டாகிறது பாருங்களா. அடுத்தது இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். 8:28 நம்ம என்ன வாசித்தோம்? அவரை நேசிக்கிற பிள்ளைகள் சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென். இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் எவ்வளவு அதிகமாய் லாசருவை நேசித்திருக்கிறார் என்று சொல்லப்படுது பாருங்களேன். அங்கே என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்ற பாருங்களேன், கல்லில் இருந்த லாசரின் மீது இருந்த கல் புரட்டப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார். லாசருவை வெளியே வான்னு அவர் சொன்ன மாத்திரத்துல பழைய ஏற்பாட்டின் கல்லுகள் எல்லாம் இதுவரைக்கும் என்ன செய்யல, புரட்டி போடவே இல்லை. பழைய ஏற்பாட்டுல கல்லறைகள் வைத்தோட கல் இதுவரைக்கும் புரட்டி போடல. ஆனா புதிய ஏற்பாட்டிலும் அதே மனுஷன் தான், அதே இல்லையா, நியாயப்பிரமாணங்களுக்குள் வந்த மனிதன் தான் லாசருவும். ஆனா அந்த லாசருவுக்கு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட லாசருக்கு வந்து மரணம், கல்லறையான சூழ்நிலை, கல்லறை போன்ற பாதைகள், கல்லறையான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில வரலாம். ஆனா அந்த கல் இன்றைக்கு என்ன செய்யுது? புரட்டி போடப்பட்டு வெளியே வா, உன்னை தோட்டத்துல கொண்டு போய் நிறுத்துறேன், ஆசீர்வாதமான தோட்டத்தை நிறுத்துறேன், நன்மையானவைகளை என்ன செய்ய போறேன், காண செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தேவன் இந்த மாதம் செய்கிறார். ஆமென். இன்னும் நீங்கள் மகிமையான காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலும் அநேகரை பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலாம்? எஸ்தரை பார்க்கலாம், ஜோசப்பை பார்க்கலாம் இல்லையா? அடுத்தது யாரை பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றது இல்லையா? இந்த 3 காரியங்களை நம்ம எடுத்தாலே நமக்கு இந்த மகிமை ஒரு திருப்பம், உங்கள் மகிமையான திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது நீங்கள் காண்பார்கள். எஸ்தரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், மொர்தெக்காய்க்கு தூக்கிலிடுவதற்காக ஆமான் ஒரு மரத்தை என்ன செய்தான்? அவன் கட்டின ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். ஆனால் தெய்வீக திட்டம் மொர்தெக்காய் மீது இருந்தபடினால் ஆமான் அதே மரத்தில் என்ன செய்யப்பட்டான்? தூக்கிலிடப்பட்டான். இதுதான் மகிமையான திருப்பம் உண்டாகிறது. இதே காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் செய்வாரா இல்லையா? உங்களுக்கு விரோதமா ஒண்ணு செய்வாங்க, ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? அது அவங்களுக்கு நிறைய வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யோசேப்பின் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையானவர்களே, இங்க பாருங்க, அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்தை ஆள உயர்த்தப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக என்ன செய்தார் தேவன்? அவனை உயர்த்தினாரா இல்லையா? தகப்பனுக்கு முன்பாக உயர்த்தினார் இல்லையா? இதுதான் ஒரு மகிமையான திருப்பம். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்வாரா இல்லையா? நீங்க சோர்ந்து போய், மனநொந்து போய், எனக்கு வியாதி, பலவீனம், போராட்டம், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, நான் இப்படி சோர்ந்து போயிட்டே இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் வியாதி படுக்கை எடுத்துப்பட யாருமே இல்லையே, எனக்கு வந்து ஜெபிக்க கூட ஆளில் நீங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், திருமணமாகாம இருக்கலாம், குழந்தை இல்லைன்னு நீங்க கவலையோடு இருந்துக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலும், இந்த மொர்தெக்காயோட வாழ்க்கையிலும், இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மகிமையான திருப்பத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மகிமையான காரியங்கள் இந்த மாதம் ஆமென் காண்பீர்கள். பாருங்க, எல்லாத்தை விட அதிகமாக சிலுவை ஒரு மகிமையின் சின்னம். ஆமாவா இல்லையா? மகிமையின் சின்னம். தோல்வின் தருணமாக இருந்த சிலுவை மரணத்தை தேவன் மரணத்திற்கு தோல்விக்கும் எதிராக இறுதி வெற்றியாக மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யறார் பாருங்க. தோல்வியின் தருணமாக இருந்த சிலுவை, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தோத்து போயிருவாரு, அவ்வளவுதான், அவர் சிலுவையில் இறந்துட்டா அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா அது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாரு? வெற்றியாக மாற்றினார். ஆமென். சிலுவை மகிமையின் சின்னம். சொல்லுங்க. சிலுவை மகிமையின் சின்னம். தேவன் மாற்ற முடியாததை, மாற்ற முடியாத காரியங்களை தேவன் மாற்றி போடுகிறவர். மனிதனால் எதுவுமே மாற்ற முடியாது. தேவனை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன். சாத்தியமில்லாத சூழ்நிலைகளில் என்ன செய்யறாரு? அசாத்திய மனதை மாற்ற போகிறாரு. அன்றியும் அவருடைய பேரில் விசுவாசம் வைத்த அத்தனை பேருக்கு இந்த மாதம் என்னது? அருமையான காரியங்கள் அவர் செய்ய போகிறாரு. மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில் காண செய்ய போகிறாரு. நீங்கள் தேவ மகிமைக்கென்று கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் மகிமை வெளிப்பட போகுது. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு சொன்னால் நிச்சயமாக ஒரு மகிமையான திருப்பத்தை என் தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அதை நீங்க காண்பீங்க.
மற்றவர்களுக்கல்ல, இது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தில் நீங்க வளரும்படி இந்த ரோமர் 8:28 எரேமியா 33:11 விசுவாசத்தை அறிக்கிடுங்கள். களிப்பின் சத்தமும் துதியின் சத்தமும் மணவாளன் மணவாட்டி சத்தமும் உங்க வீட்டுல கேட்க போகுது. இழந்து போனது எல்லாம் அவர் திருப்பி தர போறாரு. சிறையிருப்பிலிருந்து உங்களை அவர் வடிவைக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பிதாவே, இந்த வேளையில் அப்பா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே அப்பா, மரண கட்டுகளும் உபாதிகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேனே, எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில் என் கர்த்தர் ஒரு புதிய திருப்பத்தை உண்டு பண்ண போறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஏற்கனவே உம்மை நேசித்த பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேசப்பா. இவர்கள் ஜெபிக்கும் போது தேவன் உபவாசித்த விடுதும் தேவன் ஜெபத்திற்கு பதில் தரலன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொறுமையாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற இவர்களுக்கு தேவன் அமைதியா இருப்பது இவர்கள் மகிமையான திருப்பத்தை காணும்படி நீர் அமைதியா இருக்கிறீர். தகப்பனே, இவர்கள் வாழ்க்கையில் மகிமையான திருப்பத்தை காணும்படி கர்த்தர் அமைதியா இருக்கிறீர். நீர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்த அந்த நன்மையான காரியங்களை இந்த மாதம் இவர்கள் காணட்டும் இயேசுப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்குரிய வாசல்களை திறந்து கொடுப்பீராக. கர்த்தாவே, திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள் கடலிருந்து விடுதலை கொடுப்பீராகப்பா. அப்பா, தேசங்கள் முழுவதிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். தேசத்தில் நடக்கிற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவீராக. வேலை இல்லாமல் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் மறுபடியும் வேலைகளை கர்த்தர் கொடுப்பீராக. மகிமையான திருப்பங்களின் வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.